ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். சரியா என்னால் வீடியோவே போட முடியல. லாஸ்ட்டாக வந்து ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கான சோப்பு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இப்போ நல்லா வியூ போயிட்டுருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த சோப் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணலாமா, இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தால் மறுபடியும் விட்டுட்டா எந்த சைடு எஃபெக்ட் வராதா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து இதில் ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த சோப் யூஸ் பண்ணிவிட்டு விட்டால் நீங்கள் வந்து அகெயின் டார்க் ஆக மாட்டீங்க. சேம் அப்போ இருக்கிற நேச்சுரலான அதே கலர் தான் மெயின்டெயின் ஆகும். சப்போஸ் லைட்டாக வந்து அந்த பிரைட்னஸ் மட்டும் தான் கம்மியாகும். பட் வந்து திரும்ப வந்து டார்க் ஆக மாட்டீங்க. பேபிஸ்க்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. பேபிஸ்க்கு வந்து பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நேச்சுரல். அண்ட் வந்து சோப் வந்து பேபி சோப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்குது, 12 இயர்ஸ் இருக்குது, என்னோட பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ 12 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த சோப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த சோப் மட்டும் யூஸ் பண்ணி பிரைட் ஆக முடியுமா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து சோப்பு பற்றியோ இல்லை வந்து ப்ராடக்ட் பற்றி இல்லை ஃபேஸ் பேக்கோ இல்லை எதை பற்றியும் இது கிடையாது. இந்த வீடியோவில் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக நல்லா வந்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நார்மலாக கலரே ஆக முடியாது, கலர்லாம் எப்படி ஆக முடியும், நீ எப்படி பிறந்தியோ அதே கலரில் தான் இருப்ப, அதெல்லாம் கலர் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் குளுட்டோத்தியன் இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ இல்லை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கலர் ஆகுறாங்க. அது மட்டும் எப்படி? ஸோ நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாக வந்து மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்லா பிரைட் ஆக முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கலாம், இல்லை டேப்லெட் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அதுக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நேச்சுரலாக தான் வேணும், ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வந்து கலர் ஆகணுங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு இது. ஸோ கலர் எப்படி ஆகலாம், நம்ம நேச்சுரலாக ஆகலாம், அதுக்கு ஃபுட்டு என்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம், எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறையா வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சிலதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னில் இருக்க மெலனினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி வந்து இன்டேக்காக அட்லீஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு 2 ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ இல்லை ட்ரை ஃப்ரூட்டோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னில் இருக்க மெலனின் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் ரொம்ப கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா கேரட்ஸ் அண்ட் டொமேட்டோஸ், எக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலான் அண்டு சியா சீட்ஸ் அண்ட் டர்மரிக். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டர்மரிக் வந்து நார்மலாகவே ஸ்டடியில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அது எப்படி வந்து இன்டேக் எடுத்துக்கலாம்னா, நீங்கள் மில்க் குடிக்கிறீங்க அப்படின்னா மில்கில் வந்து நீங்கள் டர்மரிக் போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை மார்னிங்கோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லை டீயில் அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டெல்லாம் நேச்சுரலாக நம்ம டெய்லி வந்து அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 கேரட்லாம் நார்மலாகவே விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது கண்ணுக்கும் நம்மளுக்கு நல்லது, அந்த ஸ்கின்னுக்கும் வந்து நம்மளை யங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கேரட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2 இல்லை 1 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சமைச்சும் சாப்பிட்லாம், இல்லை வந்து ராவா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மெலனினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்ஸ் வந்து ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சில விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம ஸ்கின்னை வந்து யங்காக வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு சில ஃபுட்ஸ் வந்து இன்னும் ஒரு சில விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ என்னென்ன விட்டமின்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் B3, சி அண்ட் இ. இந்த விட்டமின்லாம் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் எந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இந்த விட்டமின்ஸ் கிடைக்கும் அண்டு ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ விட்டமின் ஏல வந்து நம்ம ஸ்கின்னை யங்காக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க செல்ஸை வந்து ரினியூ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஏ இருக்கிற ஃபுட்ஸ் வந்து என்ன, ரிச் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து கேரட்டில் வந்து அதிகமான விட்டமின் ஏ இருக்குது. ஆல்ரெடி நான் மெலனின் இதுக்கும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கேரட் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கேரட் அண்ட் டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் எடுத்துப்பேன். அடிக்கடி வந்து நம்மளால் ஏபிசி ஜூஸ் வந்து ரெகுலராக குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து கேரட் அண்ட் டொமேட்டோ ரேட் வந்து அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இது குடிக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பம்கின். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நிறைய பேருக்கு தெரியும். அது ரொம்ப நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து அதை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்கும். யாராச்சும் கொரியன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, அதில் நான் பார்க்குற சீரியஸில் மேக்ஸிமம் அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ அதிகமாக சாப்பிடுவாங்க. மேபி அதனால கூட அவங்க ஸ்கின் ரொம்ப க்ளோவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னமோ தெரியல. அண்ட் இன்னும் நிறைய ஃபுட்ஸை வந்து அவங்க வந்து நல்லா எடுத்துப்பாங்க. சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரியெல்லாம். நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பம்கின், பூசணிக்காய். ஒரு சிலருக்கு வந்து பூசணிக்காய் வந்து பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. வீக்லி ட்வைஸோ இல்லை ஒன்ஸோ எப்பயாவது உங்களால் முடிஞ்சபோது நீங்கள் சாப்பிடலாம். கீரை வகைகள், பச்சை கலரில் இருக்க கீரை வகைகள், நீங்கள் வந்து எந்த கீரை உங்களால் முடியுதோ, முட்டைக்கோஸ் கீரை இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் சாப்பிட்லாம். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, பம்கின் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கீரையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கும் நல்லது அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாசினமேடு. நிறைய பேருக்கு வந்து தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நிறைய நம்ம யூஸ் பண்ணுற சீரமாகட்டும் இல்லை க்ரீம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த இன்க்ரீடியண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நார்மலாக நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும். நம்ம டார்க் ஸ்பாட், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது எந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டில் இருக்குது. சிக்கன் வந்து நம்மளால் அடிக்கடி சாப்பிட முடியாது அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பீனட்ஸ் அண்ட் பீஸ். ஒரு சிலருக்கு நிலக்கடலை பிடிக்காது, அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை சுண்டல் இருந்துச்சு அப்படின்னா அதை வேக வச்சு சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ இல்லை உங்களால் டெய்லியும் முடிஞ்சினாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. அண்ட் வந்து டூனா ஃபிஷ் அண்ட் ப்ரௌன் ரைஸ் வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒயிட் ரைஸில் பெருசாக எந்த சத்துமே இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ப்ரௌன் ரைஸு நம்ம நார்மலாக எடுத்துக்கும்போது நம்மளால் கொஞ்சம் குவான்டிட்டி தான் சாப்பிட முடியும். அண்ட் அது நம்ம வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரௌன் ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் சரி சாப்பிட்ற அளவும் சரி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் ரைஸ் அண்ட் பீனட்ஸ் அண்ட் பீஸ் இதெல்லாம் விட்டமின் பி3 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் விட்டமின் சி. இந்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விட்டமின் சி. இந்த விட்டமின் சி இருக்க சீரமாகட்டும் க்ரீம் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து பிரைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் அதிகப்படுத்தும். நம்ம ஸ்கின் வந்து யூவி ரேஸ்னால டேமேஜ் ஆச்சோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும். இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விட்டமின் சினாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ஆரஞ்சு இதில் தான் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். ஆனால் முக்கியமாக ஆரஞ்சை விட பல மடங்கு அதிகமாக கொய்யாக்காய் இருக்குது. கொய்யாப்பழத்தில் நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க அதில் எப்படி இருக்குன்னு, நிஜமாக கொய்யாக்காயில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு கொய்யாக்காய் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. அண்டு அமலா, கொய்யாக்காய்க்கிறது அம்லா அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது அம்லா. அது நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும். நம்ம நல்லா யங்காக இருக்கலாம் அண்ட் பிரைட்டாக இருக்கலாம் அண்ட் க்ளோவாகவும் இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அது ஒரு சிலருக்கு புளிப்பாக இருக்குன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணி குடிச்சிக்கலாம். அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். அது டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நெல்லிக்காய் வந்து அதிக விட்டமின் சி இருக்குது. அண்ட் வந்து ஸ்ட்ராபெர்ரி நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி கோவா, அப்புறம் லெமனில் வந்து அதிகமாக விட்டமின் சி இருக்குது. லெமன், அடுத்து இந்த நெல்லிக்காய், பப்பாயா அண்ட் டொமேட்டோஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இல்லை வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய், ஒரு கொய்யாப்பழம், இந்த மாதிரி வந்து அல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து விட்டமின் சி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் சி வந்து கிடைக்கிற மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ மில்லிகிராம் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன விட்டமின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. நார்மலாக என்ன பண்ணும், விட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக அண்டு ரொம்ப ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆக்னிக்கும் அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இ இருக்க ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அவகேடோஸ், ஆலிவ் ஆயில் அண்டு கீரை வகையில் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம்னா பாதாம் பருப்பு அடிக்கடி எடுத்துக்கலாம். அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸும் உங்களால் ரெகுலராக எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக வந்து ஸ்நாக் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதை பவுட்ரு பண்ணி மில்கில் கூட குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எப்படி உங்களால் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டி அண்ட் கேவும் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்து இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பப்போ வெயிலில் நம்ம போகும்போது மார்னிங் டைமில் வெயிலில் போகும்போது நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அது ஒரு சில ஃபுட்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் விட்டமின் டி அண்ட் விட்டமின் கே இதுவும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் வந்து டெய்லி சாப்பிடும்போது உங்கள் ஸ்கின் நார்மலாகவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து நல்லா கலராக முடியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட் வந்து சாப்பிட்ருக்கேன் அண்ட் வந்து ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஏபிசி ஜூஸ் அண்ட் கேரட் டொமேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி வந்து குடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு நல்லா வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின் க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜூஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜூஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக யங்காக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடி வந்து டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸ்ஃபை எப்படின்னா நம்ம பாடி வந்து தேவையில்லாத நச்செல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம், நம்ம நிறைய சாப்பிட்றோம். ஸோ அதனால் தேவையில்லாத நச்செல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறது தான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து நல்லா ஹைட்ரேஷன், நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும். வெள்ளரிக்காய் அண்ட் மின்ட், புதினா இலை, அதுக்கப்புறம் லெமன் போடலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து நார்மலாக வாட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லை ஸ்கூல் போகிறீங்களோ இல்லை வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா வாட்டரில் வந்து அதை போட்டுட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணி வச்சு குடிச்சிட்டே இருங்க. அதை ரீஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே அப்பப்போ குடிச்சு வந்து புதினா இலையில் நார்மலாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அதிகமாக நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கும்போது பயங்கர வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஜஸ்ட்டு வந்து டீயோ இல்லை ஜூஸோ இல்லை ஏதாவது மின்ட் இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி கீரை, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாகவே யங்காக அண்ட் பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த கொரியன்ஸோ இல்லை சைனீஸோ ஜாப்பனீஸோ எப்படி வந்து அவ்வளோ வந்து க்ளோயிங்காக நல்லா பிரைட்டாக யங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உணவு முறை தான் அது ஃபஸ்ட்டு. அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக, நல்லா ஸ்கின்னுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி, நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸை தான் சாப்பிடுவாங்க. சீ ஃபுட் ஆகட்டும், இல்லை கடற்பாசி அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. அண்ட் ஆயில் இல்லாமல் அதிகமாக ஸ்டீம் பண்ணி அண்ட் நல்லா வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய ஒரு சில சீரியஸ்லாம் பார்க்குறேன். அதுலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அண்ட் வீட் நூடுல்ஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ பச்சை காய்கறிகள் இருக்க மாதிரி நம்ம வந்து கீரைலாம் அதிகமாக சாப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபுட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து எப்படி குடிக்கலாம்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு நீங்கள் ரெகுலராக குடிங்க. அதில் நீங்கள் நெல்லிக்காய் போட்டுட்டிங்கனாலே
அதில் உங்களுக்கு விட்டமின் சியும் கிடைக்கும். அண்டு புதினா போட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அண்டு வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுங்கள். அண்ட் வந்து கிட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து அது அந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. ஸோ விட்டமின் சி அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் மாதுளம்பழ ஜூஸ், இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆக போகுது, இல்லை வந்து ஏதாச்சும் எனக்கு ஒகேஷன் போகணும், நான் வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் பொமக்ரனேட், அதாவது மாதுளம்பழ ஜூஸ் மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிங்கனாலே நல்லா க்ளோயிங்காக நல்லா பிரைட்டாக இருக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாதுளம்பழம் சாப்பிடும்போது தெரியும். அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து ஃபேஸ்லாம் நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ மாதுளம்பழ ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் பிரைட்டாகவும் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட சன் டேன் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பச்சை காய்கறியோ, கீரை இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டு என் ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்கின் டோனும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் ஸ்கின்னோட ஹெல்த்தும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும். மஸ்ட்டு நீங்கள் 1 மந்த் ஆச்சு இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு வேணும் இதில் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம இந்த ஃபுட்ஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்ஸில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபுட்ஸுனால நம்ம கலர் ஆக முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். அண்ட் வந்து கிளைமேட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளைமேட்டு, தண்ணி இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நிறையா வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கேரளா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கவங்களாம் எப்படி வந்து நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து அங்கே நிறைய மரம் இருக்கும். நல்லா வந்து இயற்கை அந்த அந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஸோ எந்த டஸ்ட்டோ இல்லை வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வாட்டர் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ப்யூராக இருக்கும். தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். டைரெக்டாக மலையிலேருந்து அந்த தண்ணி வரனால அங்கே ரொம்ப ப்யூராக இருக்குங்க. அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சாப்பிட்றாங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்வாங்க. அண்டு மீன் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. மீனில் என்ன இருக்குது? ஒமேகா 3 அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஆயில் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் அவங்க வந்து நல்லா பிரைட்டாக இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க ஆயுர்வேதிக்காக நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அதிகமாக வெயிலில் வந்து இருக்காதீங்க. இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதோ இல்லை வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறதோ, யார் என்ன நினச்சா என்ன, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொடை பிடிச்சிட்டு போங்க. இல்லை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. சன்னில் வந்து அதிகமாக இருக்காதீங்க. ஸோ சன் டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக வ்ரிங்கிள்ஸ் அண்டு டார்க் ஸ்பாட்டு நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ சன்னில் அதிகமாக இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டோ இந்த கிளைமேட் இது சேஞ்ச் பண்ணுறது அண்ட் வாட்டர், நம்ம தண்ணி வந்து இங்கே நம்ம ஒவ்வொருத்தருக்கு தண்ணியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியில் குளிங்க. உப்பு தண்ணியில் குளிக்கிறது கூட ஒரு சிலருக்கு சேராமல் இருக்கலாம். அண்ட் வந்து இன்டேக்காக தண்ணி நிறைய நல்லா குடிங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின் டோனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நல்லா பிரைட் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்கின் ஃபஸ்ட்டு இருந்த விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒரு சில வீடியோ வந்து என்னால் கண்டினியூவாக போட முடியல, ஆனால் கண்டினியூவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.